அதிகமான ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லி சாப்பிட்டாலும் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்தில் நிறைய மக்கள் வந்து சண்டே தான் ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஐஸ்கிரீம் வச்சு ஒரு டயட்டும் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்றாங்க. அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய பேர் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 29ஆம் நாள் கடைசி நாளான மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டார பயணத்தில் கூட பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. புதிய அறிமுகங்கள், பழைய காலத்தில் நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்கள், சந்திக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சந்திப்பது சந்தோஷம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய பலவிதமான முயற்சிகள் வெற்றிகள். புது ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்திகள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பண வரவுக்குண்டான சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பணவரவு, புத்திர சந்தான பிராப்தத்திற்குண்டான நல்ல செய்திகள், தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுவது, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், அசைய பொருள் சேர்க்கைகள், வீடு கட்டுவது போன்ற விஷயத்திற்குண்டான முக்கியத்துவத்தை இன்றிலிருந்து பேசுவதற்குண்டான நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். ஏற்கனவே தேக ஆரோக்கியம், இரத்தத்தில் கொழுப்பு உள்ளவர்கள், இரத்தத்தில் சுகர் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது என்று பல விதத்தில் நன்மை. திடீர் பண வரவு, தொழில் நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பதும், தனிப்பட்ட முறையில் உத்தியோக மாற்றம் ஏதேனும் கற்றால் அதில் சந்தோஷமாக செல்வதும், பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்தோஷம், அனுகூலங்கள், கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நல்ல நாள். இப்போ திடீரென்று பெரிய நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், முடியாத ஒரு விஷயம் முடிவதற்குண்டான பிராப்தங்கள், சந்தோஷமான செய்திகள் கிடைப்பதற்கும், மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை பெறுவதற்கும், தொழில் உத்தியோகம் வியாபார நிமித்தமாக எந்தவித பயணங்கள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள், வியாபாரத்தில் புது உக்திகள், புது அமைப்புகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, நீண்ட நாட்களாக பாராமுகமாக இருந்த நட்பு விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரித்து மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள் மிக கவனம். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு நல்ல செய்திகள் கிடைத்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படுவது மிக மிக கஷ்டத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தொழில் அமைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சஞ்சலங்கள் காணப்படுகிறது. மன நிம்மதியற்றமை தன்மை காணப்படுகிறது. உத்தியோகம் நிமித்தமாக வெளிவட்டாரத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மன சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள துளாராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பெரிய அளவு சந்தோஷம், அனுகூலங்கள். எந்தவித முடிவுகள் விஷயத்திலும் தைரியமாக எடுப்பது நன்மை தரும். சோம்பலாக இல்லாமல் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் சந்தோஷம், அனுகூலங்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சந்தோஷம் குறைபாடு நிவர்த்தி. புது விஷயத்தில் அனுகூலங்கள். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். வண்டி வாகன மாற்றங்கள். பெரிய அளவு நிம்மதியும் சந்தோஷம். திடீர் முயற்சி பெரிய அளவு யோக பலனை கொடுப்பதுடன் பெரிய அளவுக்கு திடீரென்று தொழில் மாற்றங்கள், புதுமையான விஷயங்கள் பெரிய அளவுக்கு தைரியமாக செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக கவனம், குடும்ப விஷயத்தில் மிக கவனம். எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கோபதாபத்தை மற்றவர்கள் நிம்மதியை கெடுத்து விடலாம். எல்லோரையும் நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொள்க. திடீர் வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே எல்லாவற்றிலும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமை. கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குறிப்பாக பெரியவர்கள், சமூகத்தில் உள்ள மனிதர்கள், தாய் தந்தையர் இல்லாமல் உறவு முறையில் உள்ள பெரியவர்கள் விஷயத்தில் எல்லாம் தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும் என்று உங்களை தரம் தாழ்த்தி மற்றவர்கள் முன்னாடி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் நிதானத்துடன் இருப்பது நன்மை. அவர்கள் ஏதேனும் உங்களை பற்றி கூறினாலும் அதை அலட்சியப்படுத்துவது நல்ல பெயரை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்க தேக ஆரோக்கியம், இரத்தத்தில் கொழுப்புகளால் பாதிப்புகள், படபடப்பு விஷயத்தில் மிக கவனம். மற்றபடி வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான அமைப்பு பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எல்லா விஷயத்திலும் உங்களே டார்கெட் செய்வார்கள். உங்களிடத்தில் சாப்பிட்டவர்கள் கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள். நிதானமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். குறிப்பாக குடும்பமும் வெளிவட்டாரத்திலும் எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சி, நீண்ட நாட்களாக வராத பணம் வருவதற்குண்டான நல்ல செய்தி. குடும்பத்தில் ஒத்துமை அமைப்பு, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, குடும்பத்தை விட்டு தொலைதூரம் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வது, கடல் கடந்து குடும்பத்தாருடன் பயணங்கள் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. நீண்ட நாட்களாக தொலைதூரத்தில் கடல் கடந்து குடும்பத்தையும் பெற்றோரையும் இரத்த பந்த உறவுகளையும் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சவர்கள் மீண்டும் குடும்பத்தில் தாய்நாட்டுக்கு திரும்புவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஐஸ்கிரீம் பற்றின நிறைய ஃபேக்ட் கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நான் கிளம்பிட்டு நாளைக்கு ஒரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ் வித் என்டிஏ டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.